ஹாய், ஹலோ. வெல்கம் பேக் டு மை சேனல் லோகேஸ்வரி போர்ட். அதாவது ம் இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஸ்கூல் ஸ்டோரீஸ், காலேஜ் ஸ்டோரீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ, அதனுடைய கன்டின்யூட்டி தான் என்னுடைய பிரெக்னன்சி ஸ்டோரி. ஸோ, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. என்ன பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, மேலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே. வளவலன்னு பேசாம நேரா பிரெக்னன்சி ஸ்டோரிக்கு போலாம். ஓகே. காலேஜ்லாம் முடிஞ்சாச்சு. அதாவது சொல்லியிருப்பேன். பிகாம் சிஏ ஃபைனல் இயர்லயே என்னுடைய மேரேஜ் வந்து ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர் 3 மந்த்ஸ்லயே நான் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. "இவளுக்கெல்லாம் எங்க கல்யாணம் ஆக போகுது? இவலாம் எப்படி குழந்தை பெத்துக்க போறா? இந்த கலர்ல இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டைரக்ட்டா நம்ம கிட்ட சொல்லாம, இன்டைரக்ட்டா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போதே என்ன நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. "இவலாம் எங்க படிக்க போறா? இவலாம் எங்க காலேஜ் படிக்க போறா? அதெல்லாம் என்ன பண்ண போறா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறையா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எனக்கு பயம் வந்துருச்சு. எங்க அம்மா என்ன விட எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப பயம். இவ என்ன பண்ண போறாளோ? என்ன அ அத பத்தி யோசிக்கவே இல்ல நாங்க ஆக்சுவலி. ஆனா டக்குனு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, ஆஃப்டர் 3 மந்த்ஸ்லயே பிரெக்னன்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அ கன்ஃபார்ம் ஆகும்போது நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு லைஃப்ல. அதாவது ஃபினான்ஷியலி அதாவது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அந்த 9 மந்த்ஸ்லயே காலேஜும் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்டஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு, ஓகே. அதுலயும் இந்த பிரச்சனை வேற. எ அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்ல நார்மலா தான் இருந்துச்சு. ஏன்னா, அ எ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நார்மலா தான் இருந்தது. இருந்தாலுமே பயம். இந்த ஸ்கின்னு ஹைட் இல்ல, கரெக்ட்டான வெயிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போற இடத்துல டாக்டர்ஸு, நர்ஸு எல்லாமே ஒரு மாரி பார்க்கவும், எனக்கு ஒரு மாரி பயம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அத எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஓகே. அத எப்படியாச்சும் நம்ம அத ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தைரியமா இருந்துட்டேன். அந்த டைம்ல தான் நான் காலேஜு அ எம்காம் சிஏ பண்ணிட்டுருந்தேன். பிகாம் சிஏ முடிச்சுட்டு எம்காம் சிஏ ஜாயின் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்புறம் அக்டோபர்ல அ செப்டம்பர்ல கவி பொறந்துட்டா. ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சுட்டேன். எம்காம் சிஏ ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சுட்டேன். அம் அப்புறமா அப்பப்ப லீவ் போட்டுட்டு அப்படியே காலேஜ் கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, அ இது பண்ண என்னால அதாவது டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு மறுபடியும் கன்டின்யூ பண்ணா எனக்கு மைண்ட் வரல. அதனால எங்க அப்பாவும் ஸ்போர்ட்டிவா சொன்னாரு, "நீ வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணாத. நீ வந்து நாங்க பார்த்துக்குறோம். நீ வந்து மேலபடி அந்த 1 இயர வந்து வேஸ்ட் பண்ணிடாத." ஏன்னா மறுபடியும் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன்னா, ஜாயின் பண்றது வந்து ஆ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் ஃப்ரெண்டு கலைச்செல்வியும் சொன்னா, "அ நீ வந்து இந்த மாரி டிஸ்கன்டின்யூலாம் பண்ணாத. இது அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிட்டே வா. அப்பப்ப உனக்கு முடியல அப்படின்னா, நீ லீவ் போட்டுக்கோ." அப்படின்னு சொல்லி அவ வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடா பேசினா. அது வந்து எனக்கு ஓகே. நம்ம டிஸ்கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஆஃப்டர் எப்பன்னா, அது அப்படியே அத கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆ நல்ல வேளை கவிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும், எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. அதாவது எப்படின்னா, ஒரு 7 மந்த், 8 மந்த் வரைக்குமே ஆ நாங்க செக்கப் ஃபுல்லாவே எல்லாமே ஜிஹெச்ல தான் பார்த்தோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நாங்க போகவே இல்ல. அது வந்து என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஆ எவ்ளோ சிச்சுவேஷனா இருந்தாலும், அ ஆக்சுவலி நான் ஹெல்த்தியா இருந்தேன். ரொம்ப ஹெல்த்தியா இருந்தேன். அம் அவங்க சொல்றதெல்லாம் பயப்படாம நல்லா ஹெல்த்தியா அவங்க சொல்லும்போது செக்கப்புக்கு போயிட்டு, அம் எந்த ஒரு அதாவது ரிமார்க்கும் இல்லாம வந்து நான் ஹெல்த்தியா தான் இருந்தேன். ஆனா லாஸ்ட் 9 மந்த் அப்போ வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அ எடுத்துட்டு கொண்டு போயிட்டு பெரிய நான் அங்க இருக்கிறதுலே பெரிய ஜிஹெச்ல கொண்டு போய் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க பார்த்தது இங்க பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். லாங்ல போய் பார்க்க சொன்னாங்க. நீங்க வந்து வெயிட் கம்மியா இருக்கீங்க, ஹைட்டும் கம்மியா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி டெலிவரி டைம்ல வந்து அ ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னா, இங்க வந்து அந்த அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் இல்ல. நீங்க போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போய் கன்வே பண்ணிட்டு, அ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. நாங்களும் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு, அ நான் எங்க அம்மா கூட நானும் போயிருந்தேன். போயிட்டு அங்க போய் பார்க்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, "இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இங்க இல்ல. நீங்க வந்து சேலம் ஜிஹெச்சுக்கு தான் போணும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே பயம். அங்கருந்து வீட்டுக்கு கூட வர முடியல. ரொம்ப பயந்துட்டோம். 2 பேருமே. ஏன்னா நாங்க 2 பேரும் தான் போயிருந்தோம். அதனால ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ! நம்ம இவ்ளோ நாள் ஒரு
நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து 9 மந்த் வரைக்குமே எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் போகவே இல்ல. ஃபுல்லாவே ஜிஹெச்ல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம திடீர்னு இவங்க வந்து இப்படி சொல்லும்போது, அ யாருக்கா இருந்தாலும் பயம் வரத்தானே செய்யும். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எங்க அப்பா கிட்ட கன்வே பண்ணும்போது, அவர் என்ன சொன்னாருன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜிஹெச்ல தான் ம் அ ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்துருக்கோம். அதனால வந்து அ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயம். அ இதுவரைக்குமே யாருமே நம்மகிட்ட இந்த மாரி சொன்னதே இல்லையே! அ இப்ப திடீர்னு சொல்லவும் பயம் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதான் சொன்னேன்ல 9த் மந்த் வரைக்குமே நான் காலேஜ் போய்க்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்ப வந்து மைண்ட் வந்து அப்படி யோசிக்க தோணுது. எப்படின்னா, நம்பள நெறைய பேர் சொல்லியிருக்காங்களே, நமக்கு குழந்தை பொறக்குமா? பொறக்காதா? இவன் பிரெக்னன்ட் ஆவாளா? ஆக மாட்டாளா? இல்ல அ அப்படின்னு சொல்லி, இப்ப அதெல்லாம் யோசிக்கும்போது, இன்னும் கொஞ்சம் ரொம்பவே இல்ல, கொஞ்சம்லாம் இல்ல. ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து கிளினிக் வச்சிருந்தாரு. அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலியமா வந்து நாங்க ஆ அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. இந்த மாரி என் சிஸ்டர் தான் இவங்க. அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த இதில நாங்க போகும்போது, ஓகே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மட்டும் தான் அங்க செக்கப் பண்ணோம். டெலிவரிக்கு முன்னாடியே ஒரு 1 மாசம் தான் அங்க அவங்க கிட்ட செக்கப்புக்கு போனோம். அவங்க நல்லா பார்த்தாங்க. எல்லாமே ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அங்க தான் பார்த்தோம். அம் ஸோ அ சொன் அதனால வந்து நல்லா தான் செக்கப்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது லாஸ்ட்டு அந்த அவங்க ஜிஹெச்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது மட்டும் தான், நாங்க வந்து அவங்க கிட்ட சொன்னோமே, இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரி ஓகே. நீங்க இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் வந்து நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க. நீங்க அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்க போய் பார்த்தோம். செக்கப்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து எப்பன்னா 1 வீக்குக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சு. அதாவது அவங்க சாரி செப்டம்பர் 13ஆம் தேதி 21 சொல்லியிருந்தாங்க. 13 டெலிவரி ஆயிடுச்சு. அதுவும் நார்மல் டெலிவரி. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம, அ எந்த ஒரு பயமும் இல்லாம நார்மலா ஒரு 5 ஹார்ஸ் பெயின் இருந்துச்சு. ஆனா நார்மல் டெலிவரி ஆயிருச்சு. ஆக்சுவலா எனக்கே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நெறைய அப்ப அ அவங்க சொன்னதெல்லாம் அப்ப ரீகால் பண்ணும்போது அவ்ளோ பயமா இருந்தது. நமக்கெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகுமா? இல்ல ஆகாதா? சிசேரியன் ஆகுமா? இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அப்படின்னு சொல்லி நான் ஒரு பயம் கலந்த ஒரு இது இருந்துச்சு. ஆ அப்புறம் எப்படியோ நார்மல் டெலிவரி ஆயிருச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க பாய் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கேர்ள் பேபி தான் பொறந்துருச்சு. அது வேணா சொல்லலாம். ஆ இருந்தாலும் கையில குழந்தை வாங்கும்போது அந்த ஒரு ஹேப்பி மூமெண்ட் வந்து என்னால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. நமக்கு குழந்தை பிறந்துருச்சா, நம்மளெல்லாம் இந்த மாரி கிண்டல் பண்ணியிருக்காங்களே, நம்மளெல்லாம் இந்த மாரி கேலி பண்ணியிருக்காங்களே, நமக்கெல்லாம் குழந்தை பொறக்குமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே. அதுவும் இல்லாம ஃபைனலா சொல்றேன். எ "நீ தான் வெள்ளையா இருக்க. உனக்கு பொறக்க போற குழந்தை வெள்ளையா இருக்குமா?" அப்படின்லாம் டைரக்ட்டா கேட்கும்போது வந்து ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நான் கவி அ பொறக்கும்போது நான் வந்து நெனச்சது ஒண்ணே ஒண்ணு தான். எனக்கு இருக்கிற அ இந்த ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல ஐ ப்ராப்ளமா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவ நல்லா ஹெல்த்தியா பொறக்கணும்னு வந்து நான் காட் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாரி தான் அவ பொறந்தா. ஆக்சுவலி 3 1/2 கிலோ இருந்தா வெயிட்டு. அ நல் நல்ல அதாவது என்ன சொல்றது? அவ்ளோ ஒரு ஹாப்பி மொமெண்ட்டா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கா. இப்ப இப்ப கூட எந்த ஒரு அதாவது ஒருத்தவங்களுக்குலாம் சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி ஃபீவரோ, இல்ல கோல்டோ எந்த ஒரு பிரச்சனையும் அப்பப்போ வரும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கவிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு இதுவரைக்கும் மெடிக்கல் இஷ்யூஸ் எதுவுமே வந்ததே கிடையாது. அதுவரைக்கும் நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, நம்ம நம்ம எவ்ளோ கஷ்டப்படுறோம்னு தெரியுது. இருந்தாலுமே நம்மளால செலவு பண்ண முடியுமா? முடியாதான்றது தெரியுதுல்ல கடவுளுக்கு கூட. அதனால எந்த ஒரு நோயும் இல்லாம அவ வந்து ஹெல்த்தியா நல்லா ஆரோக்கியமா இருக்கா. ஸோ அதனால அம் யா இது வந்து நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல. அது வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கடவுளுக்கு வந்து கைவிட மாட்டாரு. ஸோ நீங்களும் தைரியமாவும், தன்னம்பிக்கையும் சேர்ந்து இருங்க. சரிங்களா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதுவானாலும் பாசிட்டிவா நடக்கும். நெறைய பேர்
அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆம் எது வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கலாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது வரைக்கும் நல்லது. அது வந்து அது நம்ம காது குடுத்து அத கேட்கும்போது தான் இன்னுமே அவங்க நம்ம அதாவது நம்ம மனச கஷ்டப்படுத்துற மாரி ரொம்பவும் பேசுவாங்க. அது ரொம்பவும் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. கண்டிப்பா நமக்கு கடவுள் கைவிட மாட்டாரு. ஸோ இந்த டைம்ல எனக்கு அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது. ஸோ அதனால நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் ஓகே. நீங்க வந்து அ அ நல்ல தைரியமாவும், தன்னம்பிக்கையாவும் இதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன், என் ஸ்டோரி வந்து ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஸோ இது வந்து அ எப்படி ரோல் மாடலா கூட எடுத்துக்கலாம். அ அதனால நீங்க யாருமே மனசு கஷ்டப்படாதீங்க. மனச தளர விடாதீங்க. எப்பயுமே கான்ஃபிடென்ட்டோடும் நல்ல ஓகே. எது வேணாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. உங்கள எப்பயுமே மோட்டிவேட்டடா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப்ல வந்து நல்ல ஒரு ஹோப் குடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இருக்கிறது ஒரு லைஃபு. ஸோ அத என்ஜாய் பண்ணுங்க. அது எது எது நடந்தாலுமே அத அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? பயப்படாதீங்க. தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.